வணக்கம். ரேட் நியூஸ் செய்திகள். ராமநாதபுரம் மாவட்டம் கடலாடி ஒன்றியத்துக்குட்பட்ட சிக்கல் ஒன்றியமாக அறிவிக்க வேண்டும் என்று சிக்கல் மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையாகும். திமுக அரசை கண்டித்து மாபெரும் மனித சங்கிலி போராட்டம், கடையடைப்பு போராட்டம் நடைபெற்றது. 50 ஆண்டுகளாக போராடும் மக்கள் தமிழக முதல்வரை தலைமை செயலகத்தில் ஜனவரி 20ஆம் தேதி சந்தித்து மனு கொடுக்க இருக்கிறார்கள். சிக்கலை ஒன்றியமாக அறிவிக்க வேண்டும் என பொதுமக்கள், சமூக ஆர்வலர்கள் கோரிக்கையாகும். தமிழக முதலமைச்சர் மக்களின் எதிர்பார்ப்புப்படி நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் ஜனவரி 25ஆம் தேதி மாபெரும் பஸ் மறியல் போராட்டம் நடைபெறும் எனவும், சிக்கலை ஒன்றியமாக அறிவிக்கவில்லை என்றால் 2026 நடைபெற இருக்கும் சட்டமன்ற தேர்தலை சிக்கல் பொதுமக்கள், பல்வேறு கட்சியினர் மற்றும் சமூக ஆர்வலர்கள் தேர்தலை புறக்கணிக்க முடிவு செய்துள்ளார்கள். இந்த கோரிக்கையை தமிழக அரசு பரிசீலனை செய்து சிக்கலை ஒன்றியமாக அறிவிக்க தமிழக முதலமைச்சரிடம் கோரிக்கையாக வைக்கின்றனர். ரேட் நியூஸ் தமிழ் செய்திக்காக துணை ஆசிரியர் விழுப்புரம் ஜோதிலிங்கம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ரேட் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். முன்னாள் முதல்வர் மாண்புமிகு முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் சட்டமன்றத்தில் 110 விதியின் கீழ் சிக்கலை தலைமையிடமாக கொண்டு ஒன்றியம் அமைக்கப்படும் என்று அறிவித்தார்கள். அறிவித்த பிறகும் கூட அந்த ஆட்சியில் உள்ள பலர் வேண்டுமென்றே சதி செய்து அதை செயல்படுத்த விடாமல் தடுத்து விட்டார்கள். அதனால் ஏமாற்றமடைந்த இந்த பகுதி மக்கள் மறுபடி வந்த தேர்தலிலே திராவிட முன்னேற்றக் கழக துணை முதல்வர் மற்றும் முன்னணி தலைவர்கள் அனைத்து பேரிடமும் கடினமான முறையிலே வாக்குறுதி கேட்டார்கள். நடப்பு அமைச்சர் ராஜகண்ணப்பன் உட்பட ராஜகண்ணப்பன், துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் மற்றும் முதல்வர் அனைவருமே உறுதியாக சிக்கல் ஒன்றியம் அமைக்கப்படும் என்று வாக்குறுதி கொடுத்தார்கள். மேலும் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ராமநாதபுரம் மாவட்ட தேர்தல் அறிக்கையில் சிக்கல் ஒன்றியம் அறிவிக்கப்படும் என்றும் பதிவு செய்து வெளியிட்டார்கள். இதையெல்லாம் நம்பியே இந்த பகுதி மக்கள் கடந்த சட்டமன்ற தேர்தலிலும்